மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஸ்வர்யா சேது பேசினது எல்லாமே நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப ஐஸ்வர்யா சேதுக்கு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மாமா. உங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா என் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் எவ்வளவோ எல்லாமே கனவு கண்டேன். ஆனா கனவு கனவா மட்டும்தான் போயிடுச்சு. அதனால உங்க லைஃபை விட்டு நானே அந்த மனைக்கே திரும்ப போயிடலான்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு குழந்தையோட தலையில பக்கத்துல வைக்கலாம்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. எழுந்து போகலான்னு பார்த்தா மீனாட்சி ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சுக்கிட்டு குழந்தை விடுறதே கிடையாது. ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணி குழந்தை தூக்கி வச்சுட்டு அழுக்கிறக்கும் உனக்கு மாதிரி என் மேல பாசம் இருக்கே, உன் அப்பதான் பாசம் காட்ட மாட்டேங்கிறாரு, அட்லீஸ்ட் நீங்களாவது என் மேல பாசம் காட்டுறீங்களே, அது நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய தமிழை காட்டுறாங்க. தமிழ் காலேஜ்ல கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு குழந்தை பசிக்காக அழுகுது. உடனே தமிழை வர வச்சு பசி ஆத்தலான்னு சொல்லிட்டு பசி ஆத்தி பாக்குறாங்க. அப்பயும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. தமிழுக்கு ஒண்ணுமே புரியுறதுல. உடனே அம்மாச்சி தமிழ், குழந்தைக்கு மேலுக்கு இது உடம்பு முடியாம போயிருக்கோம், டாக்டர் இங்க இருக்காங்க தானே, நீ போய் டாக்டரை காட்டுன்னு சொல்றாங்க. சரி அம்மாச்சின்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்ததான் மோகனாவை காட்டுறாங்க. மலரு மலருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அடுப்படி வேலையை நான் பாத்துக்கிறேன், குழந்தை கொஞ்ச நேரம் வெயில்ல போடுன்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்து அனுப்புறாங்க. கொல்லப்புறத்துல மலரு குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காங்க. கீழே துணி எல்லாமே விழுந்து கிடக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு போடலான்னு போறதுக்குள்ள ஒரு கருந்தேல் குழந்தையோட ட்ரெஸ்ல ஏறிக்குது. உடனே சேர்த்து அந்த இடத்துக்கு வராங்க. மலரு, குழந்தை தனியை விட்டுட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மாமா, துவைச்ச துணி எல்லாமே கீழே விழுந்திருந்தது, அதை எடுக்கலான்னு வந்தேன்னு சொல்லி மலர் ஆன்சர் பண்றாங்க. அதுக்காக யாராவது எடுத்து போட சொல்றது தானே, இல்ல குழந்தை தூக்கிட்டு எடுத்து போறது தானே, பாரு குழந்தை தனியை படுத்து கிடக்குன்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப குழந்தையோட துணியில இருக்கிற தேலை பார்த்ததும் உடனே ரொம்பவே ஓடி சேதுவோட கையை தட்டி விடுறாங்க. கிட்டத்தட்ட குழந்தை கீழே விழுந்திருக்கும். உடனே சேது கோவப்பட்டு அரைஞ்ச வெய்ய குழந்தைய கீழே தள்ளி விட்டு இன்னொரு குழந்தை கீழே விழுந்திருக்கும் சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட சேது சண்டை போட, மாமா தேல் இருந்தது மாமா, விட்டுருந்தா குழந்தைய கொட்டிருக்கோம், அதனாலதான் நான் தடுத்தேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே தேல் கடிச்சிருக்கு. அதுல இருந்து லைட்டா பிளட் வரத பார்த்ததும், ஏ மாப்பிள்ள இங்க பாரியா, ஐஸ்வர்யா கையே தேல் கொட்டிருக்கு பாரியா மாப்பிள்ளன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஐஸ்வர்யா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. என் வய மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளுன்றதுனால பெரிய டாக்டர் யாருமே இருக்கிறதுல. ஐஸ்வர் கண்ணு திறந்து பாரு, மயக்கம் போட்டா கண்டிப்பா இவ உயிர் பொழைக்காதுன்ற மாதிரி கருப்பு சொன்னதும் ஐஸ்வர் கண்ணு தர ஐஸ்வர் சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதும் ஐஸ்வர்யாவை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் ஐஸ்வர்யாவை செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சேது கிட்ட ஐஸ்வர்யாவோட பிளட்ல விஷம் கலந்துருக்கு, அதனால ஐஸ்வர்யாவை காப்பாத்துறது ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. இது கேட்டதும் சேதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. பயங்கரமா சேது வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழும் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு சீஃப் டாக்டர் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. குழந்தைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, தன்னுடைய தங்கைக்கு ஏதாவது ஆபத்துனா குழந்தை அழுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க தமிழ். இப்ப ஐஸ்வர்யாவுக்கு தேல் கொட்டின விஷயம் தெரிஞ்சா தமிழ் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.